நினைத்தாலே அருகில் வருவார் குருராஜர். ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை 11/8/2025. மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தனது 76வது வயதில் பிருந்தாவனம் பிரவேசித்தார். மகான்கள் 2 முறைகளாக பிருந்தாவனத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஒன்று ஜீவசமாதி, மற்றொன்று உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னர் பிருந்தாவனத்தில் பிரவேசிப்பது. ஜீவசமாதி என்பதுதான் இந்த நாளில் கிழமையில் குறிப்பிட்ட நேரத்தில் பூத உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும் என்று தன் ஞானத்தால் அறிந்து தனக்கென பிருந்தாவனத்தை அமைத்து கொண்டு அதில் அமர்ந்து உயிர் விடுதலாகும். மற்றொன்று அனைவருக்கும் தெரிந்ததே. மகானின் உயிர் பிரிந்தவுடன் சிஷ்யர்கள் ஒன்று கூடி மகானின் பூத உடலை சுமந்து கொண்டு அமர வைத்து பிருந்தாவனத்தை எழுப்பி விடுவார்கள். குறிப்பிட்ட சில மகான்கள் மட்டுமே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள். அதில் மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளும் ஒருவர் என்பதை விட முக்கியமானவர். ராகவேந்திரனின் பிறப்பு முதல் ஜீவசமாதி அடைந்தது வரை அவரின் வரலாறுகள், அவர் செய்த அற்புதங்கள் ஆகியவற்றை பல புத்தகங்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் கூட அறிந்திருப்போம். இன்று யாருமே அறிந்திராத ஒரு சுவாரஸ்யமான அற்புதத்தை காணலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கிரகஸ்தராக இருக்கும்போது அவரின் பெயர் வேங்கடநாதன். ஒருவேளை சாப்பாட்டிற்கே மிகவும் அவதிப்பட்டார். அத்தகைய கொடூர வறுமை அவரை வாட்டியது. இருப்பினும் பிரபலமான பண்டிதர் ஆகையால் விசேஷம். நாள் கிழமை என்றால் மடத்திற்கு சென்று தீர்த்த பிரசாதங்களை சாப்பிடுவது வேங்கடநாதனின் வாடிக்கை. ஒரு நாள் விசேஷம் ஒன்று வந்தது. வேங்கடநாதன் தன் குடும்பத்தோடு மடத்திற்கு சென்றார். வறுமையின் காரணமாக முகத்தில் தாடி மீசை, சாதாரணமான வேஷ்டி, மேல் அங்கவஸ்திரம் என வறுமையின் தோற்றம். வேங்கடநாதனின் மனைவி சரஸ்வதி, குழந்தை ஆகியோரும் அதே போல் வறுமையின் பிடியில். ஆனால் வேங்கடநாதன் அணிந்திருந்த நாம முத்திரைகள் மட்டும் பளிச்சிட்டன. அங்கு அவர் இரு கண்களை மூடிக்கொண்டு தொடர்ந்து பகவானின் மந்திரங்களை உச்சரித்தவாறு பாராயணம் செய்து கொண்டிருந்தார். அன்றும் சரி, இன்றும் சரி. இதற்கு யார் மதிப்பளிக்கிறார்கள்? நல்ல தோற்றத்திற்கு தான் மதிப்பும் மரியாதையும். வேங்கடநாதனையே உற்று கவனித்த மடத்தின் நிர்வாகி எந்த வேலையும் செய்யாமல் மடத்திற்குள் வந்தவுடனேயே முதல் பந்தி சாப்பாடோ, எந்திரி, சந்தனம் அரைத்து வந்திருக்கும் பக்தர்களுக்கு கொடு என்றார். வேங்கடநாதனுக்கு கடும் பசி இருந்த போதிலும் பக்தர்களுக்கு சேவை செய்வதில் அதீத பிரியம். பசியோடு சூக்தங்களை சொல்லியவாறு சந்தனம் அரைக்க தொடங்கினார். அரைக்க அரைக்க சந்தனம் அனைத்தும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. அப்பாடா, வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கியாயிற்று என்று மடத்தின் நிர்வாகி தெரிவிக்க, சுவாமி சந்தனத்தை அரைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஏழை பண்டிதர் இன்னும் உணவருந்தவில்லையே என்று வினவினார் மற்றொரு நிர்வாகி. ஆமா, அவர் என்ன முக்கியமான பண்டிதரோ என்று ஏகாதசி என்று நினைத்து கொண்டு உபவாசமாக இருக்கட்டும். ஒரு நாள் உபவாசமாக இருந்தால் அவர் ஒன்றும் மெலிந்து விட மாட்டார். அவரை நாளை வர சொல் என்று மடத்தின் அதிகாரி ஆணவத்துடன் கூறினார். இதை பற்றி எதையுமே தெரியாத வேங்கடநாதன் மாங்கு மாங்கி என்று சந்தனத்தை அரைத்துக் கொண்டிருந்தார். அவரின் அருகில் வாடிய முகத்துடன் சென்ற மற்றொரு நிர்வாகி, அரைத்தது போதும், வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் தீர்த்த பிரசாதத்தை உண்டு மகிழ்ச்சியுடன் சென்று விட்டார்கள் என்று கூற, அடுத்து நாம் தான் உணவருந்த போகிறோம் என்கின்ற மகிழ்ச்சி வேங்கடநாதனின் முகத்தில் தெரிந்தது. அதை கவனித்தவாறே சோகத்துடன், எப்படி நான் என தயங்கியபடி இருந்த நிர்வாகியிடம், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் என்றார் வேங்கடநாதன். இன்று உங்களுக்கு தீர்த்த பிரசாதம் இல்லை என்று சொல்ல சொன்னார் மடத்தின் அதிகாரி என்று கூறி முடித்ததும், இது எங்களுக்கு புதுசா என்ன? தினம் எங்களுக்கு ஏகாதசிதான். இன்றாவது பாரணை செய்யலாம் என்று நினைத்தேன். இன்றும் எங்களுக்கு ஏகாதசி என்று என் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் விருப்பம் போல, அவரின் விருப்பம் போல் எல்லாம் நடக்கட்டும் என்று தன் மனைவி சரஸ்வதியுடன் புறப்பட தயாரானார். அதற்குள், ஐயோ உடம்பெல்லாம் எரியுதே என்று வந்திருந்த பக்தர்களின் அலறல் சத்தம் கேட்டது. ஒன்றுமே புரியாமல் வேங்கடநாதன் பார்த்து கொண்டிருந்தார். இதோ இந்த சந்தனத்தை பூசிய பிறகுதான் எங்களுக்கு உடம்பு கதகதவென எரிய தொடங்கியது என்று அங்கிருந்த பக்தர் ஒருவர் தெரிவிக்க, ஏய் பண்டிதனே, நீதானே இந்த சந்தனத்தை அரைத்தாய்? எதை கொண்டு அரைத்தாய்? ஏதாவது சதி செய்தாயா? சொல் என்று அனைவரும் வேங்கடநாதனை வசைப்பாடினர். புரியாது திகைத்து நின்றார் வேங்கடநாதன். ஒரு தவறு செய்து விட்டேன். ஒவ்வொரு சூக்தமாக பாராயணம் செய்தவாறு சந்தனத்தை அரைத்தேன். அப்போது அக்னி சூக்தத்தையும் சொல்லி அரைத்தேன். அதனால்தான் அதனை பூசிக்கொண்ட பக்தர்களுக்கும் அதன் தாக்கம் இருக்கிறது போல. சுவாமி, நாங்கள் தவறு செய்துவிட்டோம். அக்னி சூக்தத்தை சொல்லியவாறு அரைத்த சந்தனத்திற்கு இத்தகைய மகிமை என்றால் நீங்கள் மிகப்பெரிய மகாபுருஷர் என்று அனைவரும் வேங்கடநாதனின் காலடியை வணங்கினர். உடல் முழுவதும் எரிகிறது, எங்களை மன்னித்து அருள் புரிந்து இதனை சரி செய்ய வேண்டுகிறோம் என கேட்க, அடுத்த நொடி வருண சூக்தத்தை சொல்லி மீண்டும் சந்தனத்தை அரைத்து அதனை பக்தர்களுக்கு வழங்கினார் வேங்கடநாதன். அதை பூசியதும் உடல் குளிர்ச்சியடைந்து பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அன்று வேங்கடநாதனுக்கு ஒருவேளை உணவு கிடைப்பதே மிகவும் கடினமானதாக இருந்தது. ஆனால் இன்றோ தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு அன்னம் இல்லை என்று சொல்லுவதில்லை.
ஆம், வேங்கடநாதன் பிற்காலத்தில் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக அவதாரம் எடுத்து பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை கல்ப விருட்சமாயிருந்து நிறைவேற்றி இன்று மூல பிருந்தாவனமாக மந்திராலயத்தில் அருள்பாலிக்கிறார். அங்கு தினந்தோறும் அன்னதானம் நடைபெறுகிறது. ராகவேந்திரரின் பக்தர்கள் வீட்டிலும் சரி, ராகவேந்திர சுவாமி மடத்திலும் சரி, அன்னத்திற்கு ஒருபோதும் குறைகள் வந்ததில்லை என்பது அனுபவ உண்மை.